ஹாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு ரேக் மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷெல்ஃப் வந்து ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் வந்து ரொம்ப அகலமாலாம் இருக்காது. கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் வைக்கிறப்பே வந்து ஒன்று ஒன்று அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாலில் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு கிச்சன் ரேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வுட்டு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக வெயிட்லெஸ்னு சொல்ல முடியாது. இந்த அமௌண்ட் வந்து ஒர்த்தபிள் தான். என்னோடது பார்த்திங்கன்னா அந்த நார்மல் கிச்சன் தான். சரி, ரேக் மட்டும் வந்து செவத்தில் அடிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டோன்னா சின்ன சின்ன திங்ஸு, அப்புறம் டக்குன்னு நமக்கு அதிகமாக தேவைப்படுற பொருள் வந்து டீத்தூள், சர்க்கரை அந்த மாதிரி பொருளாக வந்து டக்குன்னு வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுப்பு பக்கத்துலேயே வந்துட்டு இதை அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு பலகை வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரில் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் எல்லாமே கரெக்டாக செட்டப் பண்ணி இது பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ரெண்டும் வந்து சைடில் வரும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்துட்டு 3 இல்லை 4 பலகை இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா வருது. ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக இது பண்ணி மாட்டிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் செவத்தில் வந்து அடிக்க முடியும். அந்த ஹோலு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொம்பலாம் வந்துட்டு இதில் இது பண்ணி ரொம்ப புஷ் பண்ணிலாம் வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது, டக்குன்னு உடையிரும். அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் மாட்டுற மாதிரி அந்த ஹோல்லாம் வந்துட்டு அதிலே கொடுத்துருந்தாங்க. நம்ம கரெக்டாக அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு செவத்தில் ட்ரில் பண்ணி வந்து அடிச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த ஷெல்ஃப் தான் வந்து என்னோடது. இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் இருக்குது. அதில் வந்து எல்லா திங்ஸையும் வைக்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை வந்து இப்போ மாட்டியாச்சு. இடையில வந்துட்டு 3 பலகை இருக்கும். ஆமாம், 4 பலகை மொத்தம் வருது. மேலே உள்ளது மட்டும் வந்து க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் இருக்கும். மொத்தம் 3-4 லேயர் வந்துட்டு வருது. ரொம்ப அதிகமாகலாம் நிறையா திங்ஸ் வச்சு ரொம்ப வெயிட் ஏற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஹூக் இருக்குது. அதனால் அந்த வெயிட்டில் தான், அந்த சப்போர்ட்டில் தான் தாங்கும். ரொம்ப அதிகமாகலாம் ஏற்றக்கூடாது வெயிட்டை. பரவாயில்ல, இந்த அமௌண்ட் வந்து ஒருத்தன் தான் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப்